நிஜ வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்திக்காத ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏமாற்றத்தை சந்தித்து இருப்பார்கள். அது இயல்பு வாழ்க்கையில அது இருக்குல்ல. ஆனா யாரோ ஒருத்தருக்கு தான் நடந்ததுன்னு நம்ம சொல்றது தப்பு. எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். எல்லாரும் யாரையாவது எதிர்பார்த்திருப்பாங்க, சொதப்பி இருக்கும், ஏமாத்தியிருப்பாங்க. ஏதாவது ஏதாவது வம்பு நடந்திருக்கும். அப்ப என்ன நமக்கு நம்ம மட்டும் தான் நம்மள ஹேண்டில் பண்ணிக்க முடியும். மத்தவங்களோட பிலீஃப்ஸுக்கு, மத்தவங்களோட ஆக்ஷனுக்கு, மத்தவங்களோட எந்த விஷயத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது. எதிர்பார்ப்புகள வைக்க முடியாது. அவங்கவங்க தட் தட் பர்சன் தட் தட் லைஃப் அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்றாங்க. அந்தந்த சூழ்நிலையில ஏதேதோ செய்வாங்க. நம்ம அவங்க மேல சவாரி செய்ய முடியாது. என் சவாரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றது தான் ஆக்சுவல் சக்சஸ் ஸ்டோரி, சக்சஸ் மந்த்ரா. அத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கரெக்ட்டான பேரண்டிங் ஸ்டைல், ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான மேனேஜ்மென்ட் ஸ்டைல். எல்லா தளத்திலயும் அது பொருந்தும். அப்ப நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்கும்போது சார், நம்ம ரெஸ்பான்சிபிளா நடந்துப்போம். ரொம்ப ரொம்ப கெடுத்து குட்டிச்சாராய்ச்சி இந்த குழந்தைன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு தட்டாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே இருக்கும். யாராவது வந்து சொல்லணும், யாராவது வந்து எழுப்பணும், யாராவது வந்து இது பாரு இது செய்ய வேண்டாமா? டைம் ஆயிடுச்சுல்ல செய்ய மாட்டியா? அப்படின்னு சொல்லணும். அப்ப கூட அது கம்முன்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன என்ன நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு? இந்த குழந்தையோ, ஆளோ, ஆஃபீசரோ யாரோ ஒருத்தர். தன் முனைப்பு கூட அவங்களுக்கு இல்ல. செல்ஃப் ரெகுலேஷனே இல்ல. இது என் வாழ்க்கை நான் தான் அதுக்கு பொறுப்புன்ற ஃபீலிங்கே அவங்களுக்கு இல்லன்னா, அவங்க ஜெயிச்சுருவாங்களா? இங்க நான் தனியா இருக்கேன். நான் தான் ரெஸ்பான்சிபிள் எனக்கு. எனக்கு வேண்டியத நானே தான் சூஸ் பண்ணி நானே தான் செய்யணும் அப்படின்றது புரிஞ்சுக்கும்போது தான் நான் வெற்றி அடைவாங்க.